இன்னும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 25% எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்காத சப்ஜெக்ட்னா மேக்ஸ். அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது நான் தான். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே இந்த மேக்ஸ் வந்து நிறைய இது பண்ணியிருக்கு அப்படின்னா ரூயின் பண்ணியிருக்கு டோட்டலாகவே. மேக்ஸ் வந்து 3 இடத்துல இருக்குது என் லைஃப்பில். 9th முன்னாடி, இந்த 10th படிக்கிறப்ப, 12th காலேஜ் வந்து நம்ம 3rd ஆப்ஷனில் வச்சுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 9th படிக்கிறப்ப, 9th படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் தான் சோசியல் சயின்ஸ். ஆனால் அது அப்படியே அந்த 9th மாறிச்சு. என்னன்னே தெரில, மேக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காமல் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் பிடிக்கல அப்படின்னா வரலை, அதான் உண்மை. வரலை, பிடிக்கல. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எப்படின்னா அப்போ 9th முடிஞ்சு 10th கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போய்கிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு டியூஷன் வேறு போயிட்டு இருந்தேன். முதல்ல எனக்கு மேக்ஸ் வச்ச அப்போ அங்கே தான் எங்கள் மேக்ஸ் சார் நடத்திக்கிட்டு இருந்தாப்புல. நான் வந்து 4வது பெஞ்சு உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன் பசங்கிட்ட. அப்போ வந்து என்ன அப்படின்னா பார்த்துட்டு ஒரு சம்மு போட்டிருந்தாப்புல. அதை அப்படியே நிறுத்திட்டு, தம்பி வாப்பா இதை வந்து நீ சால்வ் பண்ணு அப்படின்னாப்புல. ஏய் எருமை உன்னதான் எழுதிக்க மாட்டியா நீ சார் அப் என்ன மீ அம்மின்ட்டு அப் மூஞ்சி பத்தியா அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி. சரி, நானும் போய் போர்டில் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது நான் கரெக்டாக பண்ணியிருந்தா கூட அந்த ஆளை நான் விட்டுருப்பார். நான் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா என் டியூஷன் சார் சொல்லி கொடுத்தார்ல, அந்த மெத்தடை இங்கே யூஸ் பண்ணது. மனுஷன் காண்டாயிட்டார். 4 சாத்தி வெளில நிற்க வச்சுட்டார். ஸோ அங்கேருந்து இந்த இது ஆரம்பிச்சுது. அப்புறம் 10th பப்ளிக் வந்தது. 3 நாள் லீவ் விட்டாங்க மேக்ஸுக்கு. ஸோ அதில் என்னாச்சு அப்படின்னா 3 நாள் ரூம் விட்டே வெளில வரல. ஃபுல்லாக உட்காந்து போட்டு பார்த்து, அப்போ வந்து தெய்வான்னு ஒரு கைடு விற்கும். நான் வந்து 2016-17 பேட்ச், 10th பேட்ச்சு. இப்போதைக்கும் தெய்வம் இருக்குது. அப்போது வந்து நான் தெய்வம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருப்பாங்க. அந்த தெய்வா கைடு ஃபுல்லாக போட்டாச்சு. எல்லாமே போட்டு பார்த்துட்டேன். ஃபுல்லாக அட்டை டு அட்டை போட்டு பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் எக்ஸாம். காலையில் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், போட்டு பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா வந்தாங்க. வந்து அந்த கைடை திருப்பிட்டு 2 மார்க்ஸ் சம் தான், 2 மார்க்ஸ் சம் கொடுத்து இதை போடுப்பா அப்படின்னாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நானே 2+2 கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற ஆள். எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்த சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா. ஏன்னா எனக்கு போர்டு மாஸ் சம்மே வந்து 10th கடைசியில் தான் சால்வ் பண்ண தெரியும். போர்டு மாஸ்னால் அந்த ப்ராக்கெட்டு இந்த மாதிரி போல் அப்படின்ட்டு. அது வரைக்கும் அதுக்கே திணறிக்கிட்டு தான் இருந்தேன். அப்படின்னா அந்த ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ராலாம் நினச்சி பாருங்கள். அது ஒரு ட்ரிக்னாமெட்ரி சம், ஒரு 2 மார்க் சம். மோஸ்ட்டாக மகப் பண்ணிடுவாங்க. எல்லா கொஸ்டினுமே மகப் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும், எழுதிடலான்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஓரளவுக்கு பண்ணி வச்சிட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா அன்றைக்கி நான் போட்டது தப்பான ஆன்சர். ஸோ ஒன்றும் பண்ணல. எங்கள் அப்பான்னு ஒரு பார்வை பார்த்தார். நான் கொண்டு போய் விட்றப்ப ஏதாவது பண்ணுப்பா, பாஸ் பண்ண பாரு. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா 15 1 மார்க், ஒரு கிராஃபு, ஒரு ஜாமெண்ட்ரி, ஆகும்போது 35 மார்க், பாஸ் ஆகிடலாம். ஸோ மிச்சப்படி ஏதோ ஓரளவுக்கு ஸ்டெப்பு போட்டு ஏதோ பண்ணலாம் நம்மளான்ட்டு போயாச்சு. போய் எக்ஸாம் எழுதுன ரிசல்ட்டும் வந்துச்சுங்க. 89 வாங்கியிருந்தேன். என்னாலே நம்ப முடியல. பட் இது எனக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா 10th அப்புறம், அந்த 10th அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு இன்னும் தைரியமாகி போயிடுச்சு. அவன் படிச்சிருவான், எப்படியும் மேக்ஸ் தானே சொல்லிகிட்டு இருந்தான், கஷ்டன்றதான். 89 எடுத்துட்டான், படிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடுச்சு. 11th போய் ஜாயின் பண்ணேன். பயோமேக்ஸ், சேம் ஸ்கூல். இது என்ன ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா ரெண்டுத்தையுமே சமாளிச்சிட்டோம். இதுக்கு மேலே என்ன வந்துட போகுது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். அப்போ அங்கே மேக்ஸ் சார் வந்து புது புக் வாங்கி திறந்தா ப்ராக்கெட்டாக இருந்துச்சு.
என்னடா கையில லட்டை கொடுத்துட்டு அங்க ஜிலேபியை பிச்சு போட்டிருக்காங்க. என்ன சார் அப்படிங்கிறப்ப இதுதான்ப்பா டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன். இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் இன்ஜினியரிங் போகணுன்னாலே இதுதான் பேசிக் அப்படின்னாங்க. வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் நான் ஃபெயில் ஆனது 11th மேக்ஸ். ஃபெயில். ஃபஸ்ட் டேர்ம் ஃபெயில், செகண்ட் டேர்ம் ஃபெயில், தேர்ட் டேர்ம் ஃபெயில். இந்த குவார்ட்டர்லி ஆஃப்லி மட்டும் பாஸ் ஆயிடுவேன். அதே மாதிரி ஆனுவலும் பாஸ் ஆயிடுவேன். 11th எனக்கு இன்டகிரேஷன் வரல, 12th இன்டகிரேஷன் வரல. இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸா நமக்கு எதுக்கு தெரிஞ்சு என்ன புடுங்க போகிறோம்? 12th ரொம்ப கஷ்டம். சீரியஸாக ஒன்றுமே புரியல. ஆனால் ஓரமாக உட்காந்து அழுதுருக்கேன். ஆஹா புரிஞ்சு போச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஆனால் எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். 10 மார்க் இன்டர்னல் வச்சுருந்தாங்க. நான் ஒரு 39 மார்க் எடுத்தேன் 90க்கு. ஸோ 100க்கு வந்து 49 மார்க் வந்துச்சு. குட். Meanwhile, சிலவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த இதான் ஸ்டெப்பு இது ஞாபகம் இருக்கும், ஆன்சரை மறந்துடுவான். அந்த ஸ்டெப்பை வச்சு அதை கொண்டுட்டு வந்துடுவான். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து ஆன்சர் ஞாபகம் இருக்கும். அதாவது கொஸ்டினையும் ஆன்சரையும் மனப்பாடம் பண்ணிடுவேன். நடுப்புற உள்ள ஸ்டெப்பு மறந்து போயிடும். அதாவது இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சரை எழுதிட்டு அந்த ஆன்சர்லேருந்து கீழே இருந்து டெவலப் பண்ணுவேன். இப்போ 10th வரைக்கும் எப்படின்னா நான் எழுதுவேன். அதில் வந்து ஒரு ஒன்று சுழிப்பார், இல்லாட்டி ஏதோ மிஸ்டேக்னா குறித்து விடுவாங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும். 12th என்ன ஆச்சு அப்படின்னா, நான் எழுதுனதை வந்து குறுக்கு அடிப்பாங்க. அதாவது எப்படின்னா 2 பேஜ் ஒரு சம் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆரம்பித்த இடத்துல இருந்து முடிகிற வரைக்கும் குறுக்க அடிப்பாங்க. எங்கள் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஏன் தம்பி நீ போடுற, அவன் என்ன உனக்கு தப்புனா மார்க் பண்ணுவான், சரி எதெல்லாம் குறுக்க அடிக்கிறான், எப்படி எழுதுனது கதை, அதாவது மேக்ஸில் கதை எழுதியிருக்கேன், அவன் என்ன பண்ணுவான் குறுக்க தான் அடித்தான். இதுக்கப்புறம் தான் அந்த 12th அப்புறம் மேக்ஸ் எப்படி என் லைஃப்பில் ப்ளே பண்ணுச்சுன்னா, என் வாயிலேருந்து என்ன மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா, இனிமேல் நீங்கள் என்னை கொண்டு போய் காலேஜ் சேர்த்தீங்க அப்படின்னா அதில் மேக்ஸ் இருந்தால் நான் டிகிரியே வாங்க மாட்டேன். ஏதாவது ஒரு மேக்ஸ் இல்லாத குரூப்பாக எனக்கு பார்த்து எடுத்து கொடுங்க, அதான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியாச்சு. ஸோ எங்கள் அப்பா எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. நீங்களாம் எப்படி சூஸ் பண்ணியிருப்பீங்க காலேஜு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இல்லாட்டி ஒரு மாடர்ன் சிட்டி, இல்லைனா என்னோடய ஆம்பிஷன், என்னோடய எய்மு, பேஷன் இதெல்லாம் வச்சு சூஸ் பண்ணியிருப்பீங்க. சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து சூஸ் பண்ணால் நான் தான். 2 ஆப்ஷன். ஒன்று சிஏ படி, ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு அக்கௌண்டன்ட், ஸோ அவங்க ஓரளவுக்கு சொல்லிக் கொடுப்போம், சிஏ படி. இல்லை அப்படின்னா பிஃபார்ம்னு ஒரு குரூப் இருக்கான், பிகாம் இல்லை பிஃபார்ம், ஃபார்மசி, அதாவது டாக்டருக்கு அடுத்தே அவங்க தானா, அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த குரூப் கொடுத்தாங்க. குலுக்கி போட்டு எடுத்தப்ப பிஃபார்ம் வந்துச்சு. போய் ஒரு காலேஜில் சேர்ந்தேன். அங்கே வந்து என் கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்து 102, 102 பேர். கேட்ட வரைக்கும் அதில் பாதி பேர் இப்படி தான் இருக்கான், எனக்கு மேக்ஸ் வராது, இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஏன்னா இந்த சப்ஜெக்டில் மேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு என்ன மாதிரியே இருக்கிற பல பேரை என் கிளாஸில் நான் பார்த்தேன். Hey, everybody. Mr. Mike sir, அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாம. ஆனால் விடாது கருப்பு மாதிரி அது அப்பயும் தொடருது. என்ன ஆச்சுன்னா 8th செமஸ்டர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஏன்னா அதில் வந்து கெமிஸ்ட்ரி தான் மேஜர், மேக்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஆனால் கடைசி செமஸ்டரில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. நான் அந்த வந்து 7 செமஸ்டரில் என் மேக்ஸையும் வாழ்க்கையில் இருந்தே மறந்துட்டேன். அந்த லெவலில் இருந்தேன். அப்போ வந்தாங்க அவன் மீன், மீடியன், மோட், இந்த 3 இது கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். மீன், மீடியன், மோட், இதுதான் அந்த லெசனே, அந்த இதே தான், அதை வச்சு தான் இது பண்ணோம். அதுக்கு திரும்பவும் பட்டேன் ஒரு பாடு. ஏகப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து 4-5 வீடியோ எடுத்து, ரெஃபரன்ஸ் எடுத்து, அது எடுத்து இது எடுத்து, அதுக்கப்புறம் தான் அதை பாஸ் பண்ணேன். ஸோ அந்த மேக்ஸ் என்னை இந்த அளவுக்கு பாடுபடுத்தியிருக்கு. பிளடி மேக்ஸ்.